இனிமேல் ஒரு விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனால் செல்லா காசா ஆவார். அந்த கூட்டணிக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. அடுத்த மாதம் அல்லது பிப்ரவரி இறுதிக்குள், அடுத்த மாத இறுதிக்குள் அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். விஜய் அவர்கள் கட்சியினரே தொடர்ந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு ஒன்று சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அது வந்து கைக்கூலிகளாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் ஆனால் அந்த பரவலான கருத்து ஒன்று போயிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பரவலான கருத்து போகிறது உண்மையா உங்களுக்கு? ஒரு மாதம் அது அரசியல் பேசு. ஆமாம், நீங்கள் சோஷியல் மீடியாவை தூக்கி வெளியில் வைங்க. அவர் அரசியலே பேசலைன்றது தான் இன்றைக்கி உண்மை. அவரை கிண்டல் செய்கிறாங்க, ஏகடியம் செய்கிறார்கள் சமூக வலைதளங்களில் என்பது. ஏமாற்றம் அடைந்தவர்கள் ஏகடியம் செய்யத்தான் செய்வார்கள். அரசியல் கட்சி தலைவராக இருக்கவர் நான் தான் மாற்றுன்றவர் வாயை திறக்கல. எவ்வளோ சம்பவம் நடந்துடுச்சு. ஒரு என்ன தலைவர் இவர் எப்படி அரசியலில் நீடிக்க முடியும்? ஒரு மாதமாக ஒருத்தர் வாயை திறக்கலன்னா என்னது இது? ஏன்னா அவருடைய கவனம் முழுவதையும் அந்த படமும் சிபிஐ விசாரணையும் இன்றைக்கு அரித்து தின்று கொண்டிருக்கின்றன. விஜய் அவர்களை காட்டிலும் அவங்க கட்சியோட மாநில செய்தி தொடர்பாளர்கள்ட்ட கேட்குறோம், ஏன் இத்தனை நாள் டிஎம்கேக்கு எதிராக அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, அவ்வளோ எதிர்க்கு, ஏன் விஜய் அவர்கள் இறங்கி எந்த ஒரு போராட்டம் பண்ணல? அப்படின்னா எங்கள் தலைவர் பண்ணுறது மௌன போராட்டம்னு சொல்கிறாங்க. இது என்ன மௌன போராட்டம்? புதுதாக இருக்குது சார். இல்லை, இது ஓடாது வண்டி ரொம்ப நாள். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, விஜய்க்கு விமர்சனம் பண்ணி விஜய் ரசிகர்களே மீம்ஸு போடுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக ட்ரால் பண்ணுறாங்க. அது அங்கே தான் போய் முடியும். அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக அவர் இருக்கார். விஜய் ஒரு நடிகன், அரசியல்வாதியாக அவரை நீ ஏற்றுக்கிட்டு திமுக திமுக மாற்று நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பது என்பது உங்கள் தலையெழுத்து. சரி, அரசியலுக்கு வந்தார், அந்த குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பையாவது அவர் பூர்த்தி செஞ்சுருக்கணும். தேர்தல்கள் நெருங்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு மாதம் ஒரு தலைவர் பேசாமல் இருக்காருன்னா அவர் என்ன தலைவர்? அவர் எப்படி அரசியலுக்கு பொருத்தமானவராக இருப்பார்? இப்போ எலெக்ஷன் வரும்போது கடைசி 3 வாரம் பிரச்சாரத்துக்கு போகணும்ல. ஆமாம், கண்டிப்பாக போய் தானே ஆகணும். போவார் அவர். வெளியிலே வரல. இது வந்து கடந்த காலங்களுக்கு முன்னாடி அறிக்கையாவது வந்துட்டு இருந்துச்சு. இந்த அறிக்கையை ஏன் சார் நிப்பாட்டினாங்க? அந்த அறிக்கை கூட போகிறது அதுதான் சிபிஐ வேலை வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சு. சிபிஐயோட வேலை தான். ஆமாம், தலையில் தொங்குற கத்தி. நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் போலீஸ் விசாரணைக்கு போனீங்கன்னா நீ கூணி குண்டி தான் உட்காரணும். ஒரு அன்கேப்டு பிளேயர் மாதிரி இருக்காரா சார்? ஏடிஎம்கே டிஎம்கே நடுவில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாம மாட்டிக்கிட்டார். அரசியலே இல்லைங்க அவர்கிட்ட. நான் தான் திரும்பவும் சொல்கிறேங்க, அரசியலே துளியளவும் அரசியல் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் தன்னை சொல்லி கொண்டிருக்கிறார். நாளாக இது எப்படி சார், எதை நோக்கி சார் போகும்? நாளாக அரசியலேருந்து அவர் வெளியேறுவார். இந்த கட்சி இப்படி போச்சுன்னா அது அரசியலை விட்டு வெளியில் போய் அவனையா? இது முன்னால் போதா பின்னால் போதா? நீ சொல்லி. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு டெல்லியில் போயிட்டு தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து 2ஆம் கட்ட விசாரணைக்கு தயாராக இருக்கிறாரு. ஸோ விஜய் அவர்களுடைய விசாரணைன்றது தாவேகாவோட கூட்டணி அழைப்பா, இல்லை இந்த விசாரணை எந்த அளவுக்கு இருக்கும்? முதல் கட்ட விசாரணை முடிஞ்சிச்சு, இப்போ 2ஆம் கட்ட விசாரணையோட அப்டேட் என்ன சார்? அப்டேட் எனக்கு எப்படி தெரியும்? சிபிஐ டைரக்டருக்கு தான் தெரியும். ஓகே, கூட்டணிக்கான அழைப்பு நான் நினைக்கல. அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இனிமேல் ஒரு விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனால் செல்லா காசா ஆவார். அந்த கூட்டணிக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஓகே, வாய்ப்பில்லை. வேறு ஏதோ சில நிபந்தனைகள் விதிக்கப்படலாம் என்று சொல்லுகிறார்கள். அது குறித்து நாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் கண்டிப்பாக கூட்டணிக்கான அழைப்பாக இதை பார்க்க முடியாது. அந்த கட்டங்களெல்லாம் தாண்டி வாழ்க்கை முன்னே போய்விட்டது. ஓகே, நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சிபிஐ விசாரணை நடந்துகிட்ருக்கு. அடுத்த மாதம் அல்லது பிப்ரவரி இறுதிக்குள், அடுத்த மாத இறுதிக்குள் அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். அதனால் விரைவாக விசாரணை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அப்போ தான் நமக்கு உண்மை வெளியில் தெரிய வரும், விசாரணையில் என்ன நடந்தது, சிபிஐ என்ன கண்டுபிடிச்சிருக்குன்றது. அதுவரை நாம் பேசுவது எல்லாம் ஹேஷன்களின் அடிப்படையிலானது. அவரவருக்கு பிடித்ததை அவரவர் பேசலாம். நாளுக்கு நாள் வந்து முன்னாடி பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தார் சனிக்கிழமை. அப்போ விஜயோட டாக் அதிகமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக வீட்டிலே இருக்கவும் அந்த பிரச்சனைக்கு அப்புறமும் சமீப காலமாக ஈரோட்டில் பேசினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் கட்சியினரே தொடர்ந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு ஒன்று சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அது வந்து கைக்கூலிகளாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் ஆனால் அந்த பரவலான கருத்து ஒன்று போயிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பரவலான கருத்து போகிறது உண்மையா உங்களுக்கு? ஒரு மாதம் அது அரசியல் பேசு. ஆமாம், நீங்கள் சோஷியல் மீடியாவை தூக்கி வெளியில் வைங்க. ஓகே, அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா விதமான ஜந்துக்களும் இருக்குது. மனிதர்களும் இருக்காங்க, மிருகங்களும் இருக்குது. கண்டிப்பாக மனித வக்கரத்தின் ஒட்டுமொத்த அடையாளம் தான் சமூக வலைதளங்கள். சமூக வலைதளங்களிலிருந்து கூடியவரை ஒதுங்கி இருப்பது கூட நல்லது என்று கூட நான் இப்பொழுதெல்லாம் நினைக்கிறேன். ஆனால் அதை தவிர்க்க முடியாத ஒரு அவலமாக மாறிவிட்டது. அன்அவாய்டபிள் கட், தவிர்க்க முடியாத நாரிப்போன கூவமாக அது மாறி இருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். கழிசடைகளின் கூடாரமாக சமூக வலைதளங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 90% கழிசடைகள், கீழான புத்தி கொண்டவர்கள், மனித உருவில் நடமாடும் மிருகங்கள் தான் அதில் இருக்காங்க. ஓகே,
கூடிய வரைக்கும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டே பேசலாம். பட் அதுலேருந்து ஒதுங்கி இருக்க முடியாது, அது வேறு விஷயம். பட் நாம் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஓகே. ஆனால் அங்கே பெரும்பாலானவர்களுடைய கருத்துக்களை சில நேரங்களில் நாம் சமூகத்தின் போக்கு எந்த பாதையில் போகிறது என்பதற்கான ஒரு அளவுகோலாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. அவர் அரசியலே பேசலைன்றது தான் இன்றைக்கி உண்மை. அவரை கிண்டல் செய்கிறாங்க, ஏகடியம் செய்கிறார்கள் சமூக வலைதளங்களில் என்பது ஏமாற்றம் அடைந்தவர்கள் ஏகடியம் செய்யத்தான் செய்வார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏகடியம் செய்வது எதனால் எப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் ஒரு மாதம் ஆகுது அரசியலை பற்றி பேசி, இன்னையோட ஒரு மாதம் ஆகுது. ஆமாம், கரெக்டாக ஈரோடு வந்து ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதம் ஆகுது. அரசியல் கட்சி தலைவராக இருக்கவர் நான் தான் மாற்றுன்றவர் வாயை திறக்கல. எவ்வளோ சம்பவம் நடந்துடுச்சு. இவர் என்ன தலைவர் இவர்? ஓகே. இவர் எப்படி அரசியலை நீடிக்க முடியும்? ஒரு மாதமாக ஒருத்தர் வாயை திறக்கலைன்னா என்னது இது? ஏன்னா அவருடைய கவனம் முழுவதையும் அந்த படமும் சிபிஐ விசாரணையும் இன்றைக்கு அரித்து தின்று கொண்டு இருக்கின்றன. அவர் மாதிரியான ஒரு பெரிய நடிகருக்கு 250-275 கோடி அவர் வாங்குறாரு. அந்த படம் பட்ஜெட் 500 கோடினா அதோட மார்க்கெட் ஒரு 1000 கோடி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ல. அப்படி இருக்கும்பொழுது அந்த படம் வெளியில் வரலன்றது ஒரு கலைஞனுக்கு, ஒரு நடிகனுக்கு அது ஒரு பெரியது மனசஞ்சலம். ஒரு நடிகனாக இருக்கவனுக்கு தான் அது தெரியும். நம்மளால் ஒரு அளவுக்கு மேலே அதை கற்பனை செய்து விட பார்க்க முடியாது. பட் நமக்கு புரியுது, பத்திரிகையாளர்களாக நம்ம இருப்பதால் நமக்கு பிறர் துயரம் நமக்கு கண்ணில் தெரியுது. அது ஒரு நடிகனோட ஈகோவை அடிச்சிருக்கும். அது படம் வெளியில் வரல அப்படின்னும் போது. ரெண்டாவது சிபிஐ விசாரணை, இது ரெண்டும் போட்டு நெருக்குது. அரசியலை பற்றி அவருக்கு எந்த காலத்துலேயுமே பெருசாக பேசினது கிடையாது. இப்போ இந்த 2 பிரச்சனையும் வந்ததால் வேறு எது குறித்தும் அவரால் பேச முடியாத போயிடுச்சு. பட் நோ எக்ஸ்கியூஸ், இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவருமே இந்த மாதிரி அரசியலே பேசாமல் ஒருத்தன் அரசியல் தலைவராக இருக்க முடியாது. இவர் அரசியலுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானவர் என்பது தான் நம்ம இப்பொழுது கேட்க வேண்டிய கேள்வி. ஓகே. அரசியலை பற்றி அவர் பேசவே மாட்டார், எந்த பிரச்சனையை பற்றியும் பேச மாட்டார். அதை பெருமையாக வேறு அவர் பேசும்போது சொல்லுவார், இதை பற்றி கருத்து சொல்லலை, அதை பற்றி கருத்து சொல்லணும். அதை கேட்க நீங்கள் யாருன்னு கேட்குறாரு, பர்சனலாக எடுத்துக்கிறாரு. அவர் அரசியல் தலைவராக வந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் கேள்வி கேட்பான். நடிகனுக்கும் அரசியல் தலைவனுக்கும் வித்தியாசம். ஒரு நடிகன்னா அவன் சொல்கிறத எழுதிட்டு போயிடும் ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அவர் சொல்கிறத எழுதிட்டு போயிடுவாங்க. எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் அப்படியே சொரிஞ்சு விடுற மாதிரி தான் கேட்பாங்க. அரசியலில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ரிப்போர்ட்டர்ஸுக்கு என்னென்னா, நீ 1 லட்சம் கோடிக்கு அதிபராக இருப்ப, ஆனால் அன்னாடங்காட்சியாக இருக்க ஒருத்தன் காலைல இளநீ விற்றுட்டு மதியானம் போய் வீட்டில் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு 4 மணிக்கு கால் மேலே கால் போட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். நீ அவனுக்கு பதில் சொல்லணும். உன் தொண்டை உன்னை கேள்வி கேட்பான். இந்த பக்கம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு ரிப்போர்ட்ரு 10,000 கோடிக்கு அதிபரான ஒரு அரசியல் தலைவரை பார்த்து கேஷுவலாக கேள்வி கேட்பான். என் ஸ்டேட்டஸ்னால் உன் ஸ்டேட்டஸ் என்னன்ற எண்ணம் உனக்கு வந்ததுனால யுவர் அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். அதுதான் இன்றைக்கி விஜயோட நிலைமை. ப்ரெஸ்ஸுக்கிட்ட பார்க்காம ஒருத்தர் எப்படிங்க அரசியல் தலைவராக இருக்க முடியும்? இன்றைக்கி அவர் அரசியல் பேசி ஒரு மாதம் ஆகுது. 18-19 போன மாதம் ஈரோட்டில் பேசினார். எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அது எப்படி இவர் அரசியலுக்கு பொருத்தமானவராக எப்படி இருப்பார்? 24 மணி நேரம் 365 நாள் வேலை. அது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ ஒரு கட்டத்தில் வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு அதெல்லாம் கலைச்சிடுங்கன்னாரு. எவ்வளோ ஒரு தவறான முட்டாள்தனமான புரிதல் அது. அந்த சிஸ்டம் என்னன்னு புரியாது. எலெக்ஷன் டைமில் தான் வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் இருக்கணுன்ற புரிதல் எவ்வளோ தவறான, அதாவது எப்படி சொல்கிறது, எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான புரிதல். கடைசியில் அவர் தான் வராமல் ஓடி போனார். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கின்ற உண்மையை விலைக்கு ஓடும்போது சொல்கிறாரு, உள்ளே வரும்போது சொல்லலை. அவர் உடல்நிலைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணார். அப்படி நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது அந்த கன்சிடரேஷன் ஏன் இல்லை? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது அரசியலுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானது, அவருடைய ஆளுமை அரசியலுக்கு உகந்ததாக அது ஒத்து வருமான்ற கேள்வி தான் இன்றைக்கி நமக்கு பெரிய அளவில் வருது. ஓகே. விஜய் அவர்களை காட்டிலும் அவங்க கட்சியோட மாநில செய்தி தொடர்பாளர்கள்ட்ட கேட்குறோம், ஏன் இத்தனை நாள் டிஎம்கேக்கு எதிராக அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, அவ்வளோ எதிர்க்கு ஏன் விஜய் அவர்கள் இறங்கி எந்த ஒரு போராட்டம் பண்ணல? அப்படின்னா எங்கள் தலைவர் பண்ணுறது மௌன போராட்டம்னு சொல்கிறாங்க. இது என்ன மௌன போராட்டம்? புதுதாக இருக்குது சார். இல்லை, இது ஓடாது வண்டி ரொம்ப நாள். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, விஜய்க்கு விமர்சனம் பண்ணி விஜய் ரசிகர்களே மீம்ஸு போடுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக ட்ரால் பண்ணுறாங்கன்னு. அது அங்கே தான் போய் முடியும். அவருடைய பலமே அவருடைய பலவீனமாக மாறும். அவருடைய ஆதரவாளர்களே அவரை விமர்சிப்பவர்களாக மாறுவார்கள். அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக அவர் இருக்கார் இன்னைக்கு. ஓகே. இது எப்படி அரசியலுக்கு ஒத்து வரும்ன்ற நான் புரியுது.
இது எப்படி அரசியலுக்கு ஒத்து வரும்? அதான் கட்சியோட ரசிகர்கள், அதாவது அவரோட ரசிகர்கள், கட்சியோட தொண்டர்கள், இவங்க எல்லாம் ஒரு காலத்துல விஜய் அவர்கள் என்ன பேசினாலும் ஒரு முட்டு கொடுத்துட்டு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களே எதிர்க்கிறாங்கன்னா, அவர் ட்ரோல் பண்றாங்கன்னா, அது எக்ஸ்பெக்டேஷன் தான் மேட்டரா சார்? ஆமா, நேச்சுரலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி ஆகல. ஓகே, எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையவில்லை. குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்புகள். அவங்க யாரும் வந்து இன்னைக்கு ட்ரோல் பண்றவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் விஜய் தனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், அதை செஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தவங்க கிடையாது. மக்களுக்காக வரணும்னு தானே எனக்கு உங்களை எதிர்பார்த்தேன். திமுக அண்ணா திமுக 2 பேரும் ஒழியணும், அப்பதான் தமிழ்நாடு உருப்படும் நினைக்கக்கூடிய ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. கண்டிப்பா 2 பேரும் ஒழிஞ்சாதான் தமிழ்நாடு உருப்படும். ஆமா, அந்த இடத்துல அந்த வெற்றிடத்தை வந்து விஜய் ஓரளவு விஜய் நிரப்புவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது முதல்ல நம்பிக்கையே கிடையாது, ஒரு அவநம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பமே தப்பு. நீ எதிர்பார்த்து நீ ஏமாந்துருக்கு, அது வான் தலையெழுத்து. விஜய் ஒரு நடிகன், அரசியல்வாதியாக அவரை நீ ஏற்றுக்கிட்டு திமுக அண்ணா திமுக மாற்று நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பது என்பது உங்கள் தலையெழுத்து. சரி, அரசியலுக்கு வந்தார், அந்த குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பையாவது அவர் பூர்த்தி செஞ்சுருக்கணும். தேர்தல்கள் நெருங்கி இருக்க காலகட்டத்தில் 1 மாதம் ஒரு தலைவர் பேசாமல் இருக்காருன்னா அவர் என்ன தலைவர்? அவர் எப்படி அரசியலுக்கு பொருத்தமானவராக இருப்பார்? இப்போ எலெக்ஷன் வரும்போது கடைசி 3 வாரம் பிரச்சாரத்துக்கு போகணும்ல. ஆமாம், கண்டிப்பாக போய் தானே ஆகணும். போவார் அவர்? அது 3 வாரம்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவார். போவாரா? நான் கேட்குறேன், அவர் இயல்புக்கு அது பொருந்துமா? சும்மா சுழலுவாங்க, எடப்பாடியும் ஸ்டாலினும் சீமானும் எல்லா கட்சியும் சுழலும். நீங்கள் போவீங்களா? வைகோ இந்த வயசில் நடைபெற 82 வயசில் போகிறாருங்க, 80 வயசில் போகிறார். கண்டிப்பாக 1000 குறை இருக்கலாம் வைகோ மேலே. 80 வயசில் சுழல்றாரு, மக்கள்கிட்ட நிற்கிறாரு. இவர் வெளியிலேயே வரலையாங்க, 1 மாதமாக வெளியிலே வரல, ட்வீட் இல்லை, எதுவுமே இல்லை. இது புது விதமான அரசியல். மௌன புரட்சி என்று சொல்லுபவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். மௌன போராட்டம் புரட்சி அப்படின்னா அது ஏமாற்றம். மௌன போராட்டம் என்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வெளியிலே வரல. இது வந்து கடந்த காலங்கள் முன்னாடி அறிக்கையாவது வந்துட்டு இருந்துச்சு. இந்த அறிக்கையை ஏன் சார் நிப்பாட்டினாங்க? அந்த அறிக்கை கூட நல்ல பாயிண்ட் ரெக்ஸ் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அவர் வெளியில வரமாட்டார், எந்த காலத்துலையும் வந்ததில்ல. அறிக்கையாவது கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அறிக்கை நின்று போச்சு. ஆமாம், அதுதான் சிபிஐ வேலை வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சிபிஐயோட வேலை தான். ஆமாம், தலையில் தொங்குற கத்தி. நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் போலீஸ் விசாரணைக்கு போனீங்கன்னா நீ குண்ணி தான் உட்காரணும். குண்ணி தான் உட்காரணும், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். அதான் போலீஸ்ன்றது சிஸ்டம். தனிப்பட்ட ஒரு அதிகாரியோ 2 அதிகாரியோ இல்லை, அமைப்பு. ஓகே, போலீஸ் விசாரணைக்கு சாதாரணமாக நம்ம போயிட்டு வரோம், நான் யாராக இருந்தாலுமே அது ஒரு விதமான ஈகோ இன்சல்ட். ஒருத்தங்கிட்ட கை கட்டி போய் நம்ம நிற்கிறோன்னு, தப்பு செஞ்சாலும் செய்யாட்டி. எஸ், போலீஸ் என்கொயரி நீ போறினாலே அது உனக்கு வந்து உன்னோட அசால்ட் ஆன் யுவர் ஈகோ. ஷாருக் கான் பேன் இந்த எஸ்டர் அவங்க பையன் கஞ்சா கேஸில் போகும்போது அவரை கூணி தான் நான் சொல்கிறேன். நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் சிஸ்டம்ன்றது தான். இப்போ முதல் நாள் கைது செய்யப்பட்ட பிறகு முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணார் கருணாநிதியை ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணாங்க. மாற்றி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் பதவி வந்தபோது அந்த அதிகாரிகள் மேலாம் நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்க மாட்டாங்க, எடுக்க முடியாது. ஏன்னா அது சிஸ்டம். அது உனக்கு சல்யூட் அடித்த போலீஸு உன் கையை முறுக்கி இழுத்துன்னு போச்சு. கருணாநிதிக்கு சல்யூட் அடித்த போலீஸு 10 நாளைக்கு முன்னால் 1 மாதம் முதல்ல சல்யூட் அடித்த போலீஸு கையை முறுக்கி இழுத்துன்னு போகுது. அதுதான் போலீஸு. அப்படி அங்கே போய் வந்து அரசியல்வாதிகளுக்காக அதை தாங்குவாங்க, அது சகஜம். அவங்களுக்கு சினிமாக்காரனுக்கு எப்படி தாங்கும்? அது உங்கள் ஈகோ தானே அது. ரஜினி என்ன பண்ணார், தூத்துக்குடியில் போய் துப்பாக்கி சூடில் காயப்பட்டான். நீ யாருன்ட்டான் ஒருத்தன்? வாழ்க்கையில் அதை எதிர்பார்த்துருப்பாரா? என்னையை பார்த்து யாருன்ட்டான்னாரு, என்னையை பார்த்து யாருன்ட்டான்னாரு, என்னை பார்த்து யாருன்ட்டானார். இங்கே வந்தார், அது அப்படியே ஏர்போர்ட்டில் எரிஞ்சுனார். அப்படிலாம் அவர் பேச மாட்டார். ஏன் பேசினாரா? அந்த கோவத்தை அடக்க முடியல அவரால். ஃப்ளைட்டில் வரும்போதெல்லாம் அது கோவம். அதான் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லை, இவர் தான் வெற்றிடம் இட்டு நிரப்பினார். அங்கே போனார், அந்த அனுபவம் கிடச்சிது. இங்கே எரிஞ்சு விழுந்தார். அது பிறகு வந்து கொரோனா வந்தது, முடிஞ்சு போச்சு கதை. நல்ல. ஆனால் ஒரு விஷயம் அவர் புத்திசாலிங்க, கடைசி கட்டத்தில் தன்னை காப்பாற்றிக்கிட்டார். இது தனக்கு பொருந்தாதுன்னு அவர் கரெக்டான டயத்தில் பிரேக் எடுத்து சரியான நேரத்தில் அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அவர் கரெக்டாக அடுத்த ஸ்டேஜ் வந்து சிக்கலில் மாட்டியிருப்பார். அது அவர் 1000 சொன்னாலும் அந்த பின்வாங்க வேண்டிய நேரத்தில் பின்வாங்கி போயிட்டார். கரெக்டாக டிசம்பர் 29 28 எஸ்கேப் ஆகி போயிட்டார், தப்பிச்சிட்டார். ஆமாம், இவர் மாட்டிட்டார். சினிமாக்காரர்களோட ஈகோ வேற மாதிரி இருக்கும், அரசியல்வாதியோட நிலை வேற மாதிரி இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். நான் 1 லட்சம் கோடிக்கு அதிபதி, 160 நாடுகளில் எனக்கு சொத்து இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா வசதியும் வாய்ப்பும் என்கிட்ட இருக்குது. பல நாடுகளோட அதிபர்கள் பிரதமர்களோட நான் ஃபோனில் பேசுவேன். ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு அன்னாடங்காச்சு, சொந்த வீடு கிடையாது அவனுக்கு, கொண்டு கொடுத்தத்தில் இருப்பான். அவன் கேள்வி வைப்பான். அவன் வந்து அன்னாடங்காச்சு. காலைல போய் பழம் வைப்பான், காய் வைப்பான், கூலி வேலை செய்வான். அவன் சாயங்காலம் 6 மணிக்கு வந்து கால் மேலே கால் போட்டுன்னு உன்னை கேள்வி கேட்பான். பதில் சொல்லி தான் நீ பதில் சொல்லணும். ஏன்னா இந்த நாடு அவனுக்கு சொந்தம்.
அவங்ககிட்ட தானே போய் ஓட்டுக்கு பிச்சை வாங்குறீங்க. கண்டிப்பாக அந்த மனநிலை அதுதான் நல்ல கேள்வி ரெக்ஸு. அரசியல்வாதியோட ஈகோவுக்கும் சினிமாக்காரனோட ஈகோவுக்குமான வித்தியாசம். அந்த அரசியல்வாதி இந்த கால் மேலே கால் போட்டு 10 பைசாவுக்கு 10 பைசா இல்லாதவன் கேட்குறான் கேள்விக்கு பதில் சொல்கிறானே ஒழிய, எப்படி காரியங்களை நகர்த்தணும், ரொம்ப இம்சை குத்தானா அவனை என்ன பண்ணணும்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பான். தம்பி கேளுங்க அண்ணா கேட்குறேன். ஆமாம், நீ திட்டினா கூட வாங்கிப்பான். மேடையில் ஏறி காரி துப்பிட்டு போகலாம், நீ வாங்கிப்பான். ஆனால் நீ அப்படி இல்லைல்ல. சிஎம் உட்காந்துருந்தாங்க, எஸ்சி எஸ்டி எம்பிசி எங்களுக்கு வந்து இது தரலன்னு சிஎம் முன்னாடியே கேட்டாங்க. சிஎம் நீ கேள்வி சொல்லி தான் பதில் சொல்லி தான் அந்த மேடையை விட்டு இறக்கி விட்டாங்க. வேற வழி இல்லை. நீ என்ன பண்ண? நீ இப்போ நீ வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கேம்பெயினுக்கு போகும்போது என்னென்னமோ நடக்கும், அதுக்கு மேலே நடக்கும். ஜெயலலிதாலாம் 96 கேம்பெயின் போகும்போதெல்லாம் சொல்ல முடியாத சம்பவங்கள்லாம் நடந்தது. என்னென்னமோ வந்து விழும், செருப்பெல்லாம் வந்து விழும் மேடையில். அதெல்லாம் தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பான் அவன். அதிகாரம் வந்த பிறகு வச்சு வாங்குவாங்க, அது வேறு விஷயம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ உன்னால் தாங்க முடியுமா அதை? இன்றைக்கி விஜய்னா ஒரு 10,000 கோடிக்கு அதிபதியாக இருப்பார். அவரால் வந்து கீழே வந்து சாமானியனோட இறங்கி ஒர்க் பண்ண முடியுமா? கீழே இது வரைக்கும் இறங்கினது இல்லையே. எங்கே வந்தார் அவர்? எப்போ வந்தார்? 1 மாத காலமாக அரசியலே பேசலை. இந்த 1 மாதத்தில் எவ்வளவு சம்பவங்கள் நடந்தது? கேட்டால் சிபிஐ விசாரணை இருக்கானது அரசியல். இது வரைக்கும் சிபிஐ விசாரணைக்கு அரசியல் பேசுறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. கரூரை பற்றி பேசாத, மற்ற விஷயத்தை பற்றி பேசு. அந்த இன்சிடென்ட்டை பற்றி பேச வேணாம், கோர்ட்டில் இருக்குது. அது சரி, அதை விட வேறு பிரச்சனையே இல்லையா? 1000 பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு. இன்னைக்கு கூட ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு இல்லையா? கண்டிப்பாக. முதலமைச்சர் பாதுகாப்புக்கு போன பெண் காவலர்களே பார்த்துருப்பீங்க, அவமரியாதைப்படுத்தப்படுகிறார்கள். வேற ஒரு எஸ்ஐ வந்து அவர்களுடைய கழிப்பறையில் வந்து ஃபோட்டோ பூச்சான்னு இன்றைக்கி நியூஸ் வந்து எதிர்கட்சிகள்லாம் அறிக்கை கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க. 1000 பிரச்சனை இருக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு நம்ம தான் பாதுகாப்புன்னு சொன்னவர் இது வரைக்கும். ஆமாம், பெண் பாதுகாப்பில் நாங்கள் தான் உலகத்திலே முன்னோடின்னு சொன்னவங்க ஆட்சியிலேயே பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது ஒரு தடவை இல்லை. இங்கே ஒரு மீட்டிங்கில், கனிமொழி மீட்டிங்கில் இடுவப்பூச்சி கிள்ளி பெரிய பிரச்சனையாச்சு. தொடர்ந்து நடக்குது இது. ஆமாம், பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவுது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. திருமண பக்கம்லாம் போராட்டம். அதை ஏதாவது பேசணும். ஏதாவது ஒரு வார்த்தை வாயிலேருந்து வந்ததா? சார், ஒரு அன்கேப்டு பிளேயர் மாதிரி இருக்காரா சார்? ஏடிஎம்கே டிஎம்கே நடுவில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் மாட்டிக்கிட்டார். அரசியலே இல்லைங்க அவர்கிட்ட. நான் தான் திரும்பவும் சொல்கிறேங்க, அரசியலே துளியளவும் அரசியல் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் தன்னை சொல்லி கொண்டிருக்கிறார். கட்சிக்காரன் எங்கே போராடுறான்? எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக கட்சிக்காரன் கீழே இறங்கி போராடினான்? எவ்வளோ பிரச்சனை கீழே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் எடுத்து போராடுறானா கட்சிக்காரன்? எலெக்ஷன் டைமில் நீ எவனோட சேரல அதெல்லாம் ரெண்டாவது. இன்னும் 2 மாதம் கிடையாது எலெக்ஷனுக்கு. நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் ஓடும். இன்னும் 1.5 மாதமாவது இருக்குது. மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தான் வரும். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீ போராடினியா? இது வரைக்கும் இல்லை. வெறும் ட்விட்டரில், சமூக வலைதளங்களில் வர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு வண்டியை ஓட்டுவீங்க? இது வரைக்கும் அது அந்த இதில் தான் வண்டி ஓடிட்டு. ஆமாம், எத்தனை நாளைக்கு ஓட்டுன்றேன். ஓகே, அரசியல் பேசாமல் ஒருவர் எப்படி அரசியல் தலைவராக இருக்க முடியும்? இது வந்து ரெக்ஸு. அரசியல் தலைவர்களை நான் நெருங்கி பார்த்துருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லான பாலிட்டிஷியன்ஸை. 24 மணி நேரமும் 365 நாளும் அவங்க அதை சுவாசிப்பாங்க, ஃபேஸ் பண்ணுவான். அவன் நாடி நரம்புலலாம் அரசியல் தான் இருக்கும். அதிகாரம் தான். அதிகாரத்தை தக்க வைக்கணும், அதிகாரத்தை அடையணும், தக்க வைக்கணும். அடைஞ்ச அதிகாரத்தை, இருக்கிற அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு பஞ்சமாக பாதகங்களை செய்யணும். இதெல்லாம் தான் அவன் மனசில் 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் எல்லோருக்குமான மனிதனாக இருப்பான். ரிச்சாக்காரனோடையும் இருப்பான், ரஷ்ய அதிபரோடையும் இருப்பான். நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஆக்சசபிலிட்டின்றது தாங்க அரசியல்வாதியோட அடிப்படை குணாம்சம். ஆக்சசபிலிட்டின்னா என்ன? அணுகக்கூடிய விதத்தில் இருக்கணும். போய் பார்க்கணும். யாராக இருந்தாலும், கலைஞர் யார் வேணால் பார்க்கலாம்ல, அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும். இவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லவே முடியாதுல்ல. அந்த மாதிரி சில பேர் அவர் வச்சுருப்பார். அவன் ரொம்ப இம்சை கொடுக்குறான்னா, ஏன் அவன் அப்படி பண்ணின்னு இருக்கான், என்ன பிரச்சனை அவனுக்கு கேளுன்னு. அவனுக்கு ஒன்றும் சொத்து சுகம்லாம் இல்லை, நீங்கள் கூப்பிட்டு பேசினா சரியாயிட்டணும், இவ்வளோ தான் நான் வர சொல்லிடுவார். என்னயா எப்படி இருக்க, இந்த காஃபி சாப்பிடு, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, பசங்களாம் படிக்கிறாங்களா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, மனைவி நல்லா இருக்காங்களா, ஏன்னா ஓடனா சொல்லியா, அவ்வளோதான் வரேன் தலைவர் என்று போயிடுவான். அதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பான். கூப்பிட்டு பேசுனதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். கூப்பிட்டு பேசுனதே சந்தோஷம். ஒரு கப் காஃபியில் முடிச்சிடலாம். வேலை சில பேருக்கு அது கூட கிடையாது. காஃபி கூட கொடுக்காம கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசினா அவன் ஆஃப் ஆகிடுவான், சைலண்ட் ஆகிடும். தலைவர் மேலே கை, தலைவரை பார்த்தியா, என் கூட தலைவரை பார்த்துட்டு வந்தானு ஒழுங்காகிடுவான் அவன். அவருக்கும் அதை எப்படி சரி செய்யணும்னு தெரியும். நீ பார்க்கவே முடியலன்னா அப்புறம் என்ன லீட்ரு? எல்லாம் தான் வந்து பார்ப்பான். அது 4 பேர் திட்டுவான், 4 பேர் பாராட்டுவான், 2 பேர் சைலண்ட்டாக இருப்பான். எல்லாத்தையும் சமமாக தான் நீ பார்த்துக்கணும். அதாவது மாலை வந்து விழுந்தாலும் கல்லடி விழுந்தாலும்
சொல்லடியோ கல்லடியோ மலர்களோ எதுவாக இருந்தாலும் சமமாக எடுத்துக்கணும். நாளாக நாளாக இது எப்படி சார் எதை நோக்கி சார் போகும்? நாளாக நாளாக அரசியலேருந்து அவர் வெளியேறுவார். இந்த கட்சி இப்படி போச்சுன்னா அந்த அரசியலை விட்டு வெளியில் போய் அவனையா? இது முன்னால் போதா பின்னால் போதா? நீ சொல்லு. இது இன்னும் பின்னோக்கி போயிட்டு பின்னோக்கி தானே போகுது. நீயே ஒரு விஜய் பரம ரசிகர், எனக்கு தெரியும். நீயே சொல்கிறேன்னா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய்க்கு ஆதரவு தளமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜென் ஜி அவங்களே இன்றைக்கி வந்து மெல்ல மெல்ல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது இப்படியே ஓடாதுன்றேன். நான் சொல்கிறது புரியுதில்ல? கண்டிப்பாக. நீ வந்து நல்லதோ கெட்டதோ உன்னை பற்றி நீ வந்து மீடியாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் நோக்கி மாணவர்கள் அடுக்கடுக்கான கேள்வி கேட்கறாங்கல்ல, கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனையோ விஷுவல்ஸ் கேட்கறாங்கல்ல. கண்டிப்பா ஒரு 2 கேள்வி சொல்லுங்க, அதுக்கு அவங்க பதில் நான் சொல்றேன். சரி, நீங்க ஊழல ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. உங்க தலைவர் எதுக்குமே வந்து குரல் கொடுக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட இந்த ஜனநாயகன் படத்தை எடுத்துங்க, 6000 ரூபாய் ஒரு டிக்கெட் நான் எடுத்து காமிக்கிறேன், அதுக்கே உங்க தலைவரால் எதுவும் குரல் கொடுக்க முடியல. நீங்க எப்படி ஊழல ஒழிப்பீங்கன்னு இரண்டாம் கட்ட தலைவர் பார்த்து கேட்கறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ல இருக்க மாட்டீங்க, டக்குன்னு கிளம்பிடுறீங்க, அது ஏன் எதுக்கு அப்படின்னு தான் கேட்கறாங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தாவேக்கு அந்த இடத்துல இருக்காதா? அதான் யதார்த்தமாக இருக்கு. நீங்கள் கரூரில் அவங்க விலைக்கு தப்பிச்சு ஒன்றதை மன்னிக்கவும் முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது. போலீஸ் சொல்லிச்சுன்றதெல்லாம் வந்து அங்கே இருக்காத, ஸ்பாட்டில் இருக்காத. போய் திருச்சியில் எவ்வளோ பங்களா இருக்குது, எத்தனையோ கட்சிக்காரன் இருக்கேன், எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்குது கரூரில். அங்கேருந்து சென்னைக்கு வந்தது தான் தப்பு. எவ்வளோ பெரிய தப்பு. விலைக்கு ஓடி வந்தீங்கல்ல, கட்சிக்காரன் போய் அங்கே நின்று. நீ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எல்லா கட்சிக்காரனும் இருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, சிபிஐ, சிபிஎம், விசிகா, மதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் ஃபுல்லாக நைட்டெல்லாம் இருந்தான் நாம் தமிழர். இதே சீமான் கூட்டத்தில் நடந்ததுன்னா சீமான் வரிஞ்சு கட்டுன்னு போயிருப்பாரு. சீமானே இருந்திருப்பாரு. போலீஸ் வந்திருந்தா கூட அவர் போயிருக்க மாட்டார். இவனா அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. போலீஸே ஏத்திருப்பாரு. என்ன பண்ண முடியும், உட்கார வச்சிருப்பாரு. எஸ்கேப் ஆகி ஓட்டாரு. சரி, அதுக்கு பிறகு இப்போ அரசியலே இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி அரசியல்வாதியாக இயங்க முடியும்? அதுதான் இன்னைக்கு. அதாவது இது எதுலேருந்து வருது அப்படின்னா, கட்சிக்கான கொள்கை கோட்பாடுகள் என்ன, அதுலேருந்து வருது. இது கட்சிக்கான கொள்கை கோட்பாடுகள் வந்து தெளிவாக இல்லாததால் இயங்கிறதுக்கு வந்து கட்சிக்கு அடிப்படையில் வலுவான கொள்கைகள் இருந்ததுன்னா இது வராது. புரியுது. அவன் என்னங்க பண்ணுவான்? தாவேக்கா தொண்டை என்ன பண்ணுவான்? சும்மா விஜய் பார்த்து விசில் அடிக்கிறதுலாம் பத்தாதுங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, விஜய் ஆதரிக்கக்கூடிய அந்த ஜென்சி இரண்டாம் கட்ட தலைவர்களில் தொலைக்காட்சி விவாதங்களையும் மீட் த ப்ரெஸ் அல்லது மீட் தி பீப்புள் ஃபங்க்ஷனில் இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6000 ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்து காமிக்கிறான்ல, சென்னை 3000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் போகுது. 3000 வை, எவ்வளோ பெரிய விஷயம். சிபிஐ விசாரணையில் இப்போ வரைக்கும் அவங்க கரூர்கள்லேருந்து ஏன் போனாங்கன்றது பிரச்சனையா இல்லை சார். திமுககாரன் எப்படி 10 நிமிஷத்தில் இங்கே வந்தான்றது அவங்களோட பிரச்சனையாக இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? திமுக இங்கே வந்தது தான் பிரச்சனையா? ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி மக்கள் துன்பப்படும் போது ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க, அது குறையா சொல்லக்கூடாது. ஓகே, வரலன்னா தான் தப்பு. இந்த பாருங்க, அவன் வந்தான், அங்கே தண்ணி பாட்டில் கொடுத்தான், காயப்பட்டவங்களை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனான். திமுககாரங்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவனுக்கு என்ன அடிச்சிங்கனாலும் தொடச்சிங்கனாலும் பிடிச்சிங்கனாலும் எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் திரும்ப அவங்க வீட்டு வாசல் வந்து நிற்பான். ஒவ்வொரு தடவை தூக்கும்போதும் பச்சையாக மக்களை திட்டுவாங்க, திமுககாரன் மேடை போட்டு திட்டுவான். ஆனால் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவன் தான் ஓடி வருவான். நம்ம துப்புனதான் திமுக காரனாக இருக்கு, நாளைக்கு வீட்டு வாசல் வந்து நிற்பான். நீங்கள் அது வந்து அதனால தான் அந்த கட்சி இவ்வளோ நாள் உயிரோடு இருக்குது. ஓகே, நீங்கள் எவ்வளோ அந்த கட்சிக்காரனை அடிச்சிங்கனாலும் அடிச்சு துரத்துங்கனாலும் அவங்ககிட்ட மக்கள்கிட்ட தான் வந்து நிற்பான். அவன் ஓடி ஒழிய மாட்டான் திமுககாரன். 1000 விமர்சனம் அவன் மேலே உண்டு, பட் அவன் மக்களை விட்டு விலகி போனதில்லை. அவன் மக்களோட மக்களாக நிற்கிறாங்க. ஒத்துக்கிறேன், 1000 தப்பு பண்ணுவாங்க, ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வருது, முதல்ல திமுககாரன் தான் வந்து நிற்கிறான் ஸ்பாட்டில். எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும். இதில் அதிமுகவே சொல்லுது சார், அதை திமுககாரன் கடைசி வரைக்கும் நிற்பான், நம்ம நிற்க மாட்டோம் அப்படின்னு அதிமுக சொல்கிறான்ல. அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு ஏரியாவில் பிரச்சனை, ஏதோ பிரச்சனை, தண்ணி வரல, காவா அடிச்சுக்கிச்சு, லைட் எரியல, சிவிக் இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ரவுடி பசங்க பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து கொரோனா கால மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், முதல்ல திமுககாரன் தானே சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட வந்தானே வந்து நிற்கிறான். எவ்வளோ அடித்து துரத்தினாலும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான்ல நாளைக்கு. கண்டிப்பாக. இப்போ எஸ்ஐஆரில் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது, போய் சொன்னால் அவங்க ஓட் பேங்க்கை அவங்க காப்பாற்றிக்கிறாங்க. சில இடத்துக்கு திமுககாரன் வரதில்லை, ஆனால் அங்கே போய் யாராவது கேட்டால் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அதனால தான் கட்சி வந்து 75 வருஷம் பொறுத்தும் உயிரோடு நிற்குது. மறந்துடாதீங்க, 75 வருஷத்தில் அவன் 50 வருஷம் பவர் இல்லாமல் இருந்திருக்கான். இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வேறு. 50 வருஷம் தன்னோட ஆயுளில் 3/2 பங்கு அதிகாரம் இல்லாமல் இருந்த கட்சி மக்கள்கிட்ட உயிர்ப்புடன் இருக்குன்னா அது அவன் வந்து அதிகாரம் இருந்தாலும் இல்லாட்டியும் மக்களோட மக்களாக நிற்கிறான். நீங்கள் ஸ்பாட்லேயே இல்லையப்பா.
4 மாதத்துக்கு முன்னால் குறிப்பாக கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு விஜய்க்கான ஆதரவு அதிகமாக கூடி அவருக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொன்னவங்க, கரூர் இன்சிடென்ட் ஒரு சதி வேலைன்னு சொன்னவங்க, விஜய் அதற்கு காரணம் இல்லை என்று சொன்னவர்கள் கடந்த 1 மாதமாக பேசும்போது கரூர் இன்சிடென்ட்டுக்காக சொல்லலை, அது அல்ல பிரச்சனை. மற்ற இன்சிடென்ட் எவ்வளோ இருக்கு, பாலிடிக்ஸே இவர் பேச மாட்டேன்றாரு. இவர் இவர் அரசியலே இல்லை, ஆளே காணாமல் போகிறாரு, பல பிரச்சனைகளை பற்றி இவருக்கு கருத்தே இல்லை. ஓகே, எதற்காக இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம்னு சொல்லக்கூடிய இளைஞர்களையும் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த ஓட் பேங்க்கில் ஒரு சரிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாலே இவ்வளவு நடக்குது. இப்போ சிபிஐ விசாரணை 2ஆம் கட்ட விசாரணை போயிருக்கு. அடுத்த கட்டமாக இப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்றது முடிவாயிடுச்சு சார். அஜெண்டாக்கள் கொடுத்து அந்த அஜெண்டாக்கள் படி எங்கே வைக்கிறது தான் இதோட ஒரே இல்லைங்க. இது என்டிஏக்குள்ளே விஜயை அழைப்பது இனி சாத்தியமே இல்லாது. ஓகே, அவங்களும் கூப்பிட மாட்டாங்க, இவரும் கூப்பிட மாட்டார், போக மாட்டார். அப்படி போனால் அது அதில் பாதாளத்துக்கு போகும். அதை விட ஒரு அவலம் எதுவும் இருக்காது. அதனால் 2 தரப்பும் அதை செய்யாது. பிஜேபியும் செய்யாது, விஜயும் ஒத்துக்க மாட்டார். பட் அதை தாண்டி பிஜேபியோட வேறு சில நிபந்தனைகளை விஜய் நிறைவேற்றுவாரா இல்லையா, அந்த கட்டளை தான் அவருக்கு பிறப்பிக்கப்படும், அல்லது அது வைத்து அவர் மிரட்டப்படுவார் அப்படின்லாம் தகவல்கள் வருகின்றன. பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை செய்யணுன்ட்டு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு அந்த தியரிஸை நம்ம பேச முடியாது. வாட் ஹேப்பன்ட் இன் த என்கொயரி அப்படின்றது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு பிப்ரவரி இறுதிக்குள்ளே தெரிஞ்சிடும். எப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறாங்களோ, அது பிப்ரவரி இறுதியோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோ, கண்டிப்பாக எனக்கு தெரிந்த அடுத்த 45 நாட்களுக்குள் இதில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும். மார்ச் முதல் வாரத்திற்குள் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னால் கரூர் இன்சிடென்ட்டில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுவிடும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் இந்த விசாரணையில் இன்றைக்கி 2வது நாள் போகிறாரு. அநேகமாக இன்னையோட முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இன்னும் கூடுதலாக 1 நாள் இருப்பார். என்ன நடக்குது, என்ன நடந்தது, இவர் என்ன சொன்னான்றதெல்லாம் குற்றப்பத்திரிக்கையில் சிபிஐயோட ஃபைண்டிங்ஸோடு சேர்த்து வரும். அப்போ தான் நம்ம பேச முடியும். அது வரைக்கும் நம்ம அவங்க விருப்பத்தை வேணால் பேசிட்டு போகலாம். ஸோ அது வந்த பிறகு தான் அவரோட கேஸ் எந்த திசையில் போகுது, இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது. கேஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவரோட அடுத்த கட்ட அரசியல் என்ன அப்படின்றது. ஆமாம், இவர் என்ன மக்கள்கிட்ட பேசினாரு, ஒரு குழு போட்டிருக்காராம் தேர்தல் அறிக்கைக்கு. அவங்களே எங்கேயும் ஆக்டிவாக என்ன ஆரம்பிக்கல, ஒன்றுமே இல்லை. நாளைக்கு ஏதோ மீட்டிங் வச்சுருக்காங்களாம். ஓகே, டேக் ஆஃபே ஆகலைங்க கட்சி. ஓகே, அதுதான் உண்மை. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.